என்னது பிள்ளைகளே, இன்றைக்கு தொடர்ந்து இந்த வருஷத்தை வார்த்தையை இயேசு வாழ்கிறார் ஜெபத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்கும்படிக்காக நீங்கள் டிவிக்கு முன்பாக உட்கார்ந்துருப்பீங்க, இல்லை யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிரியேசுவராக. ஆமேன். தொடர்ந்து நேற்றத்தில் பார்த்தோம். ஆமேன். இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் ஜபிக்கும்போது ஒரு வார்த்தை வந்துச்சு, நீங்கள் கவனிச்சிக்கலாம். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்ல உங்களை விட்டு போய் நேரத்தை கொடுத்த வசனம் என்ன? தேவன் கெட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறது, இடமில்லாமல் ரட்சிப்பு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது, நவீய துக்க மரணத்தை உண்டாக்குறது. அல்லேலூயா அல்லேலூயா என்றுதான் நேற்றைக்கு நமக்கு செய்தியாக தலைப்பில் தான் நம்ம ஓடிச்சிடும். அப்போ ஆமீன். மனம் திரும்புவதை உண்டாக்குகிறது லௌகீக துக்கம், உலகத்துக்குரிய கவலைகள் அப்படின்னு இதில் தான் தாட்டா வச்சு நம்ம பிரசவம் பண்ணுறோம். அந்த மனுஷன் அப்படி வாழ்றான், இந்த மனுஷன் இப்படி வாழ்கிறான். அப்போ நான் ரசிக்கப்பட்ட பிள்ளை, நான் ஜெபிச்சு பார்த்துட்டு நான் மட்டும்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறேன். இப்படியெல்லாம் துக்கப்பட்டு தான் எல்லாம் ரசிக்கப்பட்ட பிள்ளைகளும் பின்னால் போகிறாங்க. அது மட்டும் இல்லை, தரிசனத்தில் ஓரத்தில் விழுந்து கிடந்துக்கிட்டு பின்னால் போகிறாங்க. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நான் உண்மையை சொல்ல போனால் ஆசீர்வாதத்துக்கு பெருநதியை இயேசு தான். ஆசீர்வாதத்தில் பெருநதியை இயேசு தான். இயேசுக்கு இல்லாத ஒரு நன்மை, இயேசுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் அது யாரும் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தது தெரியுமா? ஆண்டவர் இல்லை, இந்த உலகத்தை ஆளுகச்சிக்கிற இப்பிரபஞ்சத்தில் பிசாசுக்கு ஆண்டவருக்கு ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருக்கிறான். இயேசுக்கு ஆண்டவர் அமீன். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஒண்ணுமே ஏசப்பாய்க்கு பிதாவாகிய தெய்வம் கொடுக்கவே இல்லை. அவருக்கு சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்புறது எதுக்கு? ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்கு, ரட்சிக்கிறதுக்கு. அவ்வளவுதான் அவருக்கு. அதை ஒழுங்க செய்தது இயேசு மட்டும்தான். அதனால தான் இந்த பூமியில் உள்ள எல்லா பிசாசும் ஏசப்பாய்க்க கீழ்ப்படுறாங்க. அப்போ ஏசப்பாய் கீழ்ப்படுறதால தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சம்பூர்ணா இருக்கிறவர் இயேசு. அவன் இயேசு ஆராதிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை சொல்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவது அதிக நிச்சயம். ஆனால் மாறா நம்ம இன்னைக்கு உரத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்கான கஷ்டப்பட்டு இருக்கோம். அதான் இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுது. லௌகீக துக்கம், உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து நம்ம பாரப்பட்டு நமக்கான கிருபையை இழந்து, நன்மையை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து இன்னும் பாரப்பட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. உண்டா இல்லையா? எங்கப்பா என்ன பாஸ்டர் இந்த வருஷம் என்ன சொல்கிறான் அப்படின்னு சில படுத்த பாஸ்டர் உபதேசத்தில் வல்லவராக இருக்கிறவங்கெல்லாம் சொல்லலாம், நினைக்கலாம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். சொல்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசு தான் உலகத்தில் எல்லாவற்றையும் ஆலோசிக்கிற அதிகாரி என்பதற்கு, உலகத்தை ஜெயித்தார் என்பதற்கு ஆதாரம் அவர் உபவாசம் இருந்து வனாந்தரத்துக்கு போகும்போது அழைக்கப்பட்ட வார்த்தைன்னு தெரியணும். நீங்க கண்டுகொள்ளலாம். அவர் என்ன சொல்றார்? பிசாசு அவரை 3 காரியத்தை வெளிப்படுத்துறது பாருங்களா. நல்லா கவனிங்க. ஆமீன். எங்களோட 30 பேரை கொண்டு இருக்கிறான்.
ஒருக்கா வரைவேல கொண்டு நிறுத்துக்கிறான். ஆமீன், அது இல்லையா? ஒருக்கா உலகத்தையே காட்டுறான், உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் சபடி எல்லாத்தையுமே காட்டுறான். ஒருக்கா குதிக்க சொல்கிறான், ஒருக்கா எல்லாத்தையும் உலகத்தில் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தி காட்டுறான். உலகத்தில் உள்ள அடுத்தது உலகத்தையே காட்டுறான், மனுஷங்களை எல்லாவற்றையும் காட்டுறான். இதெல்லாம் உலகத்தர நீ இதை பணிந்து கொள். ஆமீன், ஆமீன். உலகத்துக்கு கண்ணுகள் அப்பாகும்படி காட்டுறான். அதான் அந்த வார்த்தையோட சத்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இதையெல்லாம் ஜெயிக்கிறது. அப்பவே பிசாசு இவருக்கு கீழ்பட்டாயிட்டு, இவரை விட்டு போய்விட்டான். ஆமீன். அப்ப இவர் இக்கரைக்கு போனா அவன் அக்கறை ஓடிடுவான். ஏன்னா ஜெயித்தவர், அந்த ஜெயித்த ஜெயக்கிறிஸ்து நமக்குள் வந்தா எல்லாமே நமக்கு தான். கையை அடி தட்டு. அதான் அவர்கிட்ட சொன்னேன், இயேசு நமக்குள்ள வந்தா போதும், உலகத்தோட ஆசை நமக்கு. அது நம்ம என்ன சொல்றோம், இயேசு நமக்குள்ள முறையா வரல. நம்ம ரட்சிப்புல நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிக்கை இடல. உலகத்தையும் உலகத்துக்குள்ளேயும் நேசித்து அதுக்குள்ள உணரும். ஆனால் இதை பெற்றுக்கொள்ள முடியல. ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, அது ஒன்னே நீ எல்லாத்தையும் இழக்கு. தன் ஜீவனை சிறைக்கிறவன் அதை இழக்கலாம், அதை விட்டு விடுகிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுகிறான். வசனம் அதாக்க இயேசு அதான் சொன்னார். அநேக வசனங்களை புரிஞ்சு அந்த விசுவாசத்தை இருக்க முடியல. நான் எல்லாம் இதை அனுபவித்து இருக்கிறேன். என் சாட்சி உங்களுக்கு சாட்சி விட பாருங்க. நான் சபைக்கு வாக்கத்தை கொடுக்குறேன். முதல்ல இதே வருஷத்தை தான் நான் வாக்கத்தை கொடுக்குறேன். வாக்கத்தை கொடுக்கும்போது அதே ஆண்டில் எனக்கு சம்பவம் நடக்குது. எனக்கு இந்த ஒரு வீடம் ஜப்தி ஆகுது, 6 இடத்துல இடம் ஜப்தி ஆகுது, எல்லாமே இழந்து நிற்குது. அப்போ அந்த நேரத்தில் கூட அந்த அதிகாரிகள் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த உலகத்தை ஊரில் சப்போர்ட் பண்ணுற ஒருத்தரும் கிடையாது. ஆமீன். அந்த அதிகாரிகளை கேட்குறாங்க. எனக்கு நேரம் கேட்டாங்க, என்னையா நீங்கள் மனுஷனாக இருக்கிற, நீ ஒரு பார்த்து இருக்கிற, உனக்கு ஒரு குழந்தை கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, உங்களை எல்லாருமே குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் சொல்கிறேன், என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு. யாருமே கிடையாது. நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களை பார்க்க கூட வரலையே, பார்த்து நான் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணியிருப்போமே என்று சொல்கிறாங்க. எனக்கிட்ட வந்து ஒன்றுமே பேசலை. ஆனால் இந்த வசனம் தான் எங்கள் சபைக்கு கொடுத்தாங்க. கொடுத்த வார்த்தை, அந்த வசனம் அந்த ஆண்டு முடியும்போது கர்த்தர் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளாக எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய நாங்கள் ஏற்று போகலை, அடாவடித்தனை பண்ண போகலை, அதுக்கு விரோதமாக கிரிச்சை போகலை. மாறாக ஆண்டு முறை என்று முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ரட்சிப்பை காத்து கொண்டு விசுவாசியாக நின்று ஜெபித்து தேவனை ஆமென் அந்த சூழ்நிலையில் நின்று பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வீட்டை சுற்றி எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. நான் பிரசங்கத்தையே விடலை, நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அங்கே ஒரு 100க்கு மேலே போலீஸ்காரர் வந்து அந்த காரியங்களை செய்து நிறைவேற்றி அந்த சகோதரிக்கு அதை இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் சோர்ந்து போகலை. கண்ணீர் இப்படி வடிந்தாலும், கண்ணீர் இப்படி ஒடுகினாலும், கை கால்களை உடவெடுத்தாலும், எல்லாம் போகிறது என்று பயத்தால் நின்றாலும், ஆனால் என் கர்த்தர் என்னோடு உண்டு. என் கர்த்தர் இந்த உலகத்தின் சம்பன்னர், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்போது இந்த உலகத்துக்குரிய லவ்விய கவலைகள்
இப்படி தர்த்தத்தோடு, இப்படி கஷ்டத்தோடு, இப்படி நிந்தனையோடு, இப்படி அவமானத்தோடு இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து, எல்லா காரியங்களையும் இழந்து நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பாயானால், கனத்திலே முங்கி ஆழ்ந்த சேற்றுக்குள் முங்கி நீ இருப்பாயானால், உன்னை தூக்கி விடுவதற்கு, குடியில் விழுந்த உன்னை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தரால் ஆகும், அவர்களால் முடியும். எந்த மனுஷர்கள் உன்னை குழிக்குள் தூக்கி போட்டார்களோ, எந்த மனுஷர்கள் உன்னை பாங்கணத்தில் தள்ளி போட்டார்களோ, எந்த மனுஷர் குழியை வட்டி வைத்து விட்டு உனக்காய் காத்திருக்கிறார்களோ, அதுக்குள்ள விடுபடிக்கு பண்ணி, அந்த குழிக்குள்ள தூக்கி எடுக்கபடிக்கு பண்ணி, உன்னை உயர்த்தி எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ அந்த இடத்துல மேன்மைப்படுத்தும்படிக்கு, எந்த இடத்துல நஷ்டப்பட்டாயோ, தொழிலா, கஷ்டத்தினா, பாரத்தில, கடன் பாரத்தினா, எந்த விடத்தில் நஷ்டப்பட்டாலும் அந்த இடத்தில் தூக்கி நிறுத்தி மேன்மைப்படுத்த வல்லமை இயேசுவுக்கு உண்டு, அவருடைய நாமத்துக்கு உண்டு என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உன் வீட்டாரும் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையோ? அதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிற மக்களே. ஏசப்ப அற்புதம், ஐஸ்வர்ய சம்பன்னு. ஆமாம், அதனால நான் எல்லாம் விட்டுக்கிட்டு இயேசுதான் தெய்வம்னு வந்துடாத, எல்லாவற்றையும் கொண்டு மிச்சரிக்கை எல்லாம் கொண்டு போவா. ஆனால் கிறிஸ்துவுக்கு நிமித்தம், ஒரு ஊழிய வந்த நிமித்தம், இல்லை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், உலகத்தில் எத்தனையோ இடத்துல நடக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை வந்ததுனால வீடு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கலாம். என்னோட ஊழியத்தை நடத்த வந்த நிமித்தம் வாடகை வீட்டை என் பிள்ளை அந்த ஊழியத்தை வந்த சகோதரரை வீடை விட்டு காலி பண்ணுங்கன்ட்டாங்க. நான் இப்போ 20 நாள் உபாசம் இருக்கிறேன். அந்த பிள்ளைகள் பாஸ்டர் வீடை காலி சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு வெளியே போக முடியாது, நான் யார்ட்டையும் பேசவும் முடியாது. நான் உபாசத்தோட வீட்டில் இருக்கேன். எப்போ சும்மா இருமா, நான் உபாசம் முடிச்சுட்டு வர இது பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்குற பிள்ளை அலக்கார அடித்து அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு. சும்மா இருமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். கேட்கல. ஏசப்பா நம்ம கூட இருக்க, ப்ரேயர் பண்ணிட்டு வா இது அப்படின்னு. ஆமீன். பாருங்க, 20 நாள் உபாசம் விட்டோம். அவங்க எங்கேயோ அந்த பிள்ளை ஒரு சாதா வீட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸோட பல கிலோமீட்டர் போய் வீட்டு தேடி போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒன்றும் ஆகலை. நான் சொன்னேன், எதுவும் ஆகாது, நீ இந்த இடத்தையும் என் பக்கத்தில் இருப்பா, பக்கத்தில் உனக்கு எல்லாம் ஆயத்தப்படி கட்ட வச்சிருக்கிறாரு, வீடு உனக்கு கட்ட வேணாம், எனக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் உட்கார வச்சேன். இருங்கப்பா அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு 20 நாள் உபாசம் கூட்டம் படித்தது நல்லா பண்டிகை நாளை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு 3ஆவது நாள் ஒரு தாயார் ஆண்டவர் காட்டிட்டான். போய் கேளுன்னார். நான் போய் கேட்டேன். அவங்க அந்த வீடோட கீழே என்ன இருக்கு அப்படின்னாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட். அந்த வீடை நீங்கள் வந்ததுனால எனக்கு ஒன்றும் தரேன்டா, இப்போவே போய் அந்த வீடை திறந்து கொடுங்க அப்படின்னு எனக்கு என் அன்பு தாய் எனக்கு கொடுத்தாங்க. நீங்கள் அட்வான்ஸ்லாம் பிறகு நீங்கள் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டாங்க, போய் இருத்துங்க, உங்கள் கூட உள்ள உடைச்சிருப்பா கொடுங்க. அது செய்த ஒரு கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்துவ அறியாத ஒரு கிந்து தாய் எனக்கு செய்தாங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு எனக்குள்ள இங்கே இருக்கிறதுனால. ஆனால் ஒரு கிறிஸ்துவ அதை செய்ய மாட்டான். இன்னைக்கு வீடை காலி பண்ண சொல்லுவன் கிறிஸ்தவன், வீடை காலி பண்ண சொல்லுவன் அவளை ஆவிக்கணியவன். மனுஷனுடைய இருக்கிற பொறாம எரிச்சல் அவன் அடிக்கும் ஒரு நாள். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், நிறைய லௌகிக கவலை. ஆண்டவர் பெரியவர். எல்லாமே சாட்சியெல்லாம் சொன்னா பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், அநேகருக்கு கேட்டிருப்பீங்க. எனக்கு சொல்ல ஆண்டவர் எனக்கு
அந்த மனசு பக்குவத்தை எனக்கு கொடுக்கல. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்படியும் முடியும் உண்டோ? இப்படி விசுவாசம் நடத்தல உண்டோ? அன்னைக்கு நடந்த நீங்க சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன் என் ஊழியத்தில். அதனால வைராக்கியமா பேசுவேன். கோபம் கொப்பளித்து வரும். இதே அன்றைக்கு இன்னைக்கு வசனத்தை மட்டும் சொல்லுவாங்க. ராட்சியரை பார்த்து அன்றைக்கு அன்றைக்கு இரு நீரு முதல்ல பிரசங்கம் மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு பிரசவிச்சு விட்டு விசுவாசத்தை விட்டு வாடி ரசிக்கப்பட்ட நீ இச்சிக்கப்பட்டு நாசமாகாத. இன்றைக்கு நடக்கிற சம்பவம் என்னன்னு தெரியுமா? தலைகீழ அந்த இடத்துல நடக்குது. என்ன நடக்குது? அந்த தம்பி ஆசிரியத்தை பெற்று அவன் எல்லாம் வீடு எல்லாம் வாங்கி எழுதி கொடுத்து எல்லாமே விட்டுட்டு என்னை விட்டு பிரித்து அவரு போய் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அவர் வீட்டில் கூட்டம் நடத்துனார். அவர் வீட்டில் வீடை காலி பண்ண செஞ்சவங்க அவர் வீட்டில் போய் இவ்விய போய் ஆராதிக்கிறான். நான் இப்போ இங்கே இருக்கு தனியாக இருக்கு. அமைச்சர் கைகள் தனி இதான் கிறிஸ்துவன். ஆனால் அந்த வீட்டாளை கொடுத்தவன் கிறிஸ்துவோட அன்பு உள்ளம் கொண்ட என்னுடைய ஒரு தாய். கிறிஸ்துவ அல்ல, கிறிஸ்துடைய அன்பு அப்ப எங்க இருக்கு? உலகத்துக்குள்ள இல்லை. நான் இது பல காரியத்தை பகிரங்கமா சொல்லி பேசினேன்னா இந்த எல்லாம் உலகம் கெட்ட ஆவிங்கிறாங்க, அருளுங்கிறாங்க. அன்பு உண்மையில எங்கே இருக்கு? நான் பார்க்கிறேன். இன்னும் கிறிஸ்துவ அறியாத இருக்கு. அன்பு அறிஞ்சவங்கிட்ட சில இடத்துல இல்லை. சிலரை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. அதனால எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஊடைக்காரங்களும் குறைச்சல் அதிக பாஷை அப்படின்னு. நான் குறைச்சலும் இல்லை. ஊடைக்காரனை தொட்டாலே நான் எழும்பி வைராக்கியமா நிற்கிறவன். ஊடைக்காரனை குறைச்சல் இருக்க ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. அது விசுவாசிக்கா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அந்நிய அறியாத இடத்துக்கும் கண்டிக்கிறவன். அதே நேரத்தில் சில நடத்துதல், சில போதனைகள், சில போதகத்தோட கிரியைகளை நினைச்சு ரொம்ப நான் துக்கப்படுகிறவன். கெட்ட ஆவி ஆவி அந்நிய பாச எங்கள் சமையல இது நடக்கும். கொஞ்ச நாளத்துலாம் அடுத்து காணாதேங்க. பாசனுக்கு வாச்சரின்னு இருப்பாங்க. நானும் அப்படிதான் சொல்லுவேன், எனக்கு வாச்சரி இல்லை. பார்த்தீங்களா இவ்வளவு நேரம் எப்படி பேசிக்கிட்டு இப்போ எங்கே போய் கை வைக்கிறான்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த பாசனுக்கு வாச்சரி இல்லை. இல்லை மக்களே, நம்ம சாட்சி. ஆமேன். பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ உங்களுக்கு ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படியே நான் உங்களுக்கு சமூகமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பார்த்தீங்களா? ஆமீன். பிரயாசப்படுறோம். அப்போ உங்க ரட்சிப்பை நிலைநிறுத்த நான் பிரயாசப்படுறேன். நாம ரட்சிக்கப்பட்டு நம்ம உளுந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆமீன். நான் சொன்ன சாட்சியில் ஆமீன். இந்த அநேக ரகசியத்துக்குள்ள நான் மறைச்சி நான் வெளிப்படுத்த முடியும். நான் சொல்ல விரும்பலை. நான் ஊழியத்துறைக்கு நேரம் பக்கத்தில் சபையில் எல்லாரும் சொன்னாங்க, சும்மா சரியில்லை, அடுத்த சபையில் உள்ளவர்களெல்லாம் கூட்டி வச்சு நடத்துவாங்க. அன்னைக்கு ஆரம்பத்தில் எல்லாரும் ஆவிக்குரிய சபையில் 1-2 குடும்பம் வந்து என்னை தாங்கி நடத்துனாங்க. இப்போ எல்லாரும் என்னை விட்டு அவங்க பிரித்து போயிட்டாங்க. இப்போ சொன்ன சபையில் எல்லாம் நான் என்ன குறைச்ச எல்லா சபையிலையும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்தி கொண்டு வந்து ஆமீன் ரசிக்கப்படாத பிள்ளைகளை கொண்டு வந்து ரசிப்பு நடத்தி ஊழியக்காரியாக்கி விட்ட பிள்ளைகளெல்லாம் இப்போ கோசன சபையிலெல்லாம் போய் அங்கே இருந்து
ஊழியக்காரர்கிட்ட ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்து சிரிப்பேன். போங்கம்மா, நல்லா இருங்க, வாழ்க அப்படிங்கிறேன். பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. ஏன்னா என்னுடைய அந்த ஆவிக்குரிய இடத்துல எல்லாமே நான் உங்களுக்கு என்ன என்னோட நினைவுபடி நீங்கள் நடக்கவே நான் விரும்புகிறேன். இயேசு ஆயத்தால் வெளிப்படுத்தினார், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வெளிப்படுத்தினார். இப்போ இயேசுவை போல வாழ முடியுது, என்ன போலையாவது வாழுங்க அப்படின்னாரு அப்போ பவுல். ஆமென். அதையெல்லாம் சொல்லி பார்த்துட்டேங்க சபையில். இயேசுவை போல வாழ ஒரு மனுஷனால முடியாது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இயேசு அதான் சொல்லலை, முடியுங்கிறாரு இயேசு. அவரை போல் என்ன போல அல்ல, நான் செய்த அற்புத அடையாளங்களை மற்றும் அதை விட பலவுடன் செய்யலாம் அவருக்கு தாகும் அவருடைய எண்ணம். ஆமீன். என்னது ஒப்புடைகிறேன், அதில் விட்டு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அது தலைகளாக மாறிட்டு இருக்கு. பயப்படக்கூடாது. ரசிக்கப்பட்ட ரசிப்பை காத்துக்கொள்வோம். உலகத்துடைய துக்கம் கஷ்டம் எல்லாம் தான் ஒரு மனுஷனை இன்றைக்கு விழ தள்ளிட்டு இருக்கு. இப்போ கேட்ட அந்த வருஷத்தின்படி பிலிப்பியர் 2:12 எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமமாயிருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நல்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்ன வேத வார்த்தையோடு அடுத்த நாள் கேட்க போகிறோம். இன்னைக்கு 5 நிமிடம் ஜபிக்க போகிறோம். என்ன சாட்சி இருக்கு, இது உண்மையான காரியம். என்ன நீங்கள் பார்க்குறீங்க? பயப்படாதீங்க. இயேசு உங்க கூட இருக்கும்போது பயப்படக்கூடாது. இயேசு நல்லவர், மகிமையானவர், மர்வமானவர், மர்வப்படுத்துகிறவர் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபிப்போம் மக்களே. இயேசு நாமத்தில் ஜபிக்க போகிறோம். பரலோக தகப்பன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிவான கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படக்கூடாது. யுத்தம் என்னுடையது. சொல்லுங்க, யுத்தம் என்னுடையது. ஆம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நீ சொல்லுங்க, நீங்க வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே யுத்தம் என்னுடைய என்று நீர் சொல்லி இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரிய மனுஷனோடு உலகத்துக்குரிய கிரியலோடு எனக்கு யுத்தம் பண்ண தெரியாதப்பா. ஆனால் உம்மோடு நாங்கள் வாழ்கிறேனப்பா. இந்த உலகத்துக்குரிய யுத்தத்தை செய்ய நீ எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி கேளு. உன்னை சரீரத்தில் ஊனமுள்ளவர்களாக இருக்கலாம், சரீரத்தில் குறைவுள்ளதாக இருக்கலாம், பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவருக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். இல்லை அக்காபாட்சி மாறாமா வேத வசனத்தை போதிக்க அறியலா இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஞானம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். தத்துவம் அதிகாரமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதிகாரம் இல்லாத உன்னை அதிகாரப்பட்ட அபிஷேகம் ஒருவருக்குண்டு, அந்த கர்த்தருக்குண்டு. தாவீதை அதிகாரப்படுத்தின கர்த்தர் குலனாயிருந்த அந்த தாவீதை கொண்டு பெரும் கோடியாற்றை முறியெடுத்த கர்த்தருடைய அந்த அபிஷேகம் இப்ப நீ ஜபிக்கும் போது உன்னோடு இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். ரைட் நவ் எல்லாம் அந்நிய பாஷை பேசு துதி உடவ ரகத சந்தாரிக்கிறது கண்டகண்டக்கா ஊடபாதி நம்ம கண்டமூடு வெளியே போ, சிந்தனை வெளியே போ, வேண்டாத எண்ணங்கள் வெளியே போ, ஜபிக்க விடாதபடி போராடிய துஷ்ட கிரிகள் வெளியே போ, என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ. ஆகாத சம்பாஷனை குடும்பத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறதை விட்டு வெளியே போ. என் அன்பு என் சகோதரியே, என் அன்பு சகோதரி, ஆகாத சம்பாஷனை நிமித்தமாக அடிக்கடி உன் இல்லம் பிளவுபட்டு கொண்டிருக்கிறது.
இது ஒரு ரைட்ல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இல்லம் பிளவுபட்டு ஆகாத சம்பாஷணை வேண்டாம். அடுத்த வீட்டு காரியத்தை நீ பேச வேண்டாம். அடுத்த பொது உலகத்துடைய காரியத்தை நீ பேச வேண்டாம். அந்த நிமித்தமா அநேக இல்லங்கள் என்று புலச்சரி ராக்காட்சிமா ரகத்துமா அப்படிப்பட்ட கிரியை அழிக்கப்படட்டும். அப்படி வல்லமை இறங்கட்டும் வீட்டுக்குள்ளாக. அதை முழுவதிலும் கர்த்தருடைய வல்லமையினால் நிறைவேற்றப்படுவதாக. வியாதிகள் பலவீனத்தினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவார்களாக. ஒவ்வொரு வியாதிகள பிசாசின் கிரியைகளும் இப்போது அழிக்கப்படுவதாக. ஊடா ரகண்டக சந்தா நீமல் மௌன பதிகத்தை இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படிக்காக வார்த்தைங்கிற மன்னாவை கொடுத்து பிள்ளைகள் புசித்திருக்கிறார்கள். திருப்தியாகி ஜெபிக்கிறார். அற்புதம் நடப்பதாக. கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள், மனுஷுடைய கிரியைகள், பாவ கிரியைகள், சாப கிரியைகள், ஏவுதல் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரிகள், பொல்லாத சக்திகள், விடப்பட்ட ஆவிகள், மந்திர சூன்ய சக்தியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாகும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கடமுடு வைராக்கியமாக யெகோவாங்கிற நாமத்தில் கர்த்தர் வெளிப்பட போகிறார். யெகோவா, நான் யெகோவா. அவன் மோசேயுடைய நியாயபூர்வமான காலத்தில் மோசேயுடைய வழிநடத்தில் வந்த நாட்கள் நடந்தது போல நான் புதிய நாமத்தில் வெளிப்படும் போது உனக்கு உருவமாய் கிரியைகளை அழிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி இப்போது ஜபித்து கொண்டு இருக்கும்போது 2024 ஆண்டு அறுவடையின் ஆண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் போல இந்த 6ஆம் மாதத்தில் வைக்கப்பட்ட நீங்கள் இதுவரை அற்புதம் நடக்கும் என்று அறுவடை உண்டு என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களே. நாளை தினத்தில் அறுவடை காண்பீர்கள். இப்போது நீங்கள் கண்டிருக்கிறீர்கள், இன்னும் காண போகிறீர்கள். இந்த தேச கர்த்தருக்காக சொல்கிற நாட்கள் வருகிறது. இந்திய தேசம் மகிமையாய் வெளிப்பட நாட்கள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேன்மையை காணும்படிக்கு உண்டாகக்கூடிய நாட்கள் இதோ. ரிகாத்தி மாலவி மாத்துறவா கலகலக சாந்தாரி கலக்கு மாலவா. இயேசு நாமத்தில் நன்மை புசிக்க போறீங்க. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதை நினைத்தோம் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. தைரியம் கொள்ளுங்கள். வெளியிறக்கத்தை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது ஏமை கலங்கி நிற்கிறீர்களோ பயப்பட வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. நாட்களை குறித்து பயப்படாது. நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பயப்படாது. இயேசு உன்னோடு உണ്ടെങ്കിൽ, இயேசு நம்ம தேசத்தில் உണ്ടെങ്കിൽ தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ரைடாக்கோ ரைடாக்கோ ஊடா மீமா துமக்கரவை சவரிவலமா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதை நான் காண்கிறேன். ஆமேன். அநேக வெளிப்பாடுகளை காண்கிறேன். ஆமேன். அற்புதம் நடக்கிறதை நான் காண்கிறேன். ஆமேன். இயேசு இரட்சகர் என்பதை ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள், லட்ச ஜனங்கள் இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் நான் காண்கிறேன். கர்த்தர் கிரியை செய்கிறபடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்னும் மகத்துவம் நிறைந்த வசனத்தை கேட்டீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. கர்த்தர் தாம் கிரியை செய்வாராக. ஆமென்.